Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அண்ட் ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் இந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த 11th இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நமக்கு 2 யூனிட் வந்து போர்ஷனில் இருக்குது. சரியா, ஃபர்ஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி அண்ட் செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி. இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய முக்கியமான சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ், போயம் கொஷின் ஆன்சர்ஸ், இஆர்சி, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் பேராகிராஃப். இதில் இதெல்லாம் முக்கியமானதுன்றதை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்துருவோம். இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இந்த 2 ப்ரோஸ்ல எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்னாப்டு, லார்டட், வேனிஷ்டு, டைலபிடேட்டட், ஆஃபர்டு, ஸ்பாட்லெஸ், பர்சுவேடட், ஸ்கேட்டர்டு, கான்விக்ஷன், மோனோட்டோனஸ், ஃப்ரிவலஸ், வர்ச்சியூ, ஃபார்ச்சுனேட், செக்லூஷன், கம்பல்சரி, பக்கர்டு, அப்பட்டிட், கான்ஃபர்டு, ட்ரெடிஷ்னல், பெட்லாம், சூ, adulation, accustomed, fables, princely, endowed, amateur, mourning, revolting, hobbled, shewed, individual, defeated, serenity, perched, confident, weary, etched. சரியா, இது வந்து முக்கியமான சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். இந்த 38 கொஸ்டின்ஸ் இந்த 2 ப்ரோஸ்லையும் இருக்கக்கூடியது. இது நல்லா தரவா பார்த்துக்கோங்க. அடுத்ததா போயம்னுடைய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். இந்த 2 போயம் இருக்குது இல்லையா. ஃபர்ஸ்ட் போயம் என்னது நமக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைம். இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் போயம்லையும் செகண்ட் போயம் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர், இந்த 2 போயம்ல இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். சரியா, ஒரு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 21 அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இருக்குது. எல்லாமே ஈஸியான கொஷின் தான். 11th பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் வந்து எல்லாமே 1 லைனு 1 வேர்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை எதுவும் கிடையாது. சரியா, ஸோ மறக்காம இந்த 21 கொஷின்ஸையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டிப்பாக கைடு யூஸ் பண்ணுவீங்க. அந்த கைடில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு நீங்கள் தரவா பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த 2 போயம்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 13 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. லைக் அ ஃபிக்ஸட் போர்ட்ரேட்ஸ் மை, லைக் வந்தாவே நமக்கு சிமிலி அப்படின்றது தெரியும். இங்கே பாருங்க, இங்கே லைக் இருக்குது ஃபர்ஸ்ட் லைனில். செகண்ட் லைனில் ஐ ஹவ் லேர்ன்டு டு வேர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸில் இங்கேயும் லைக் இருக்குது சிமிலி. ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் அ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸில் லைக் இருக்குது சிமிலி. வென் ஐ வாஸ் லைக் யூ லைக் இருக்குது சிமிலி. சரியா, லைக் வந்தாவே சிமிலி. அதே மாதிரி இங்கே ஒரு சிமிலி இருக்கு பாருங்க. ஐ ஆம் ஜஸ்ட் கிளாட் அஸ் கிளாட் கேன் பி. இங்கே லைக்கே இல்லையே ஏன் சிமிலின்னு கேட்டிங்கன்னா எப்படி லைக் வந்தா சிமிலியோ அதே போல ஆஸ் வந்தாலும் சிமிலி. சரியா, இந்த ஏஎஸ் ஆஸ் அப்புறம் லைக் இந்த 2 வந்தாலுமே சிமிலி தான். மெட்டாஃபர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெட்டாஃபர் இருக்குது. இந்த ஐஸ் பிளாக் ஓல்ட் ஐஸ், இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இது மெட்டாஃபர். அதுக்கப்புறம் பேரடாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன்டு டு சே குட் பை வென் ஐ மீன் குட் ரிடன்ஸ் பேரடாக்ஸு. To say glad to meet you without being glad, paradox. It has been nice talking to you after being bored, paradox. Personification ஒரு 3 personification இருக்கு. You would think my ego it would please. இது personification. Well, ego it might be pleased enough. இதுவும் personification. Twixt prudence and ego, prudence wins. ஈகோன்ற வார்த்தை வந்தாவே personification ஞாபகம் வச்சுக்கிறங்க. இங்கே பாருங்க, இங்கே ஈகோ இருக்கு, இங்கேயும் ஈகோ இருக்கு, இங்கேயும் ஈகோ இருக்கு. சரியா, அடுத்து when snaps the knee and cracks the wrist, இதுல வந்து ஓனோமெட்டோபியா இருக்குது. சரியா, இந்த சவுண்ட் வேர்ட்ஸ் வந்ததுன்னா இந்த ஸ்னாப்ஸ் கிராக்ஸ் அப்படின்ற சவுண்ட் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ஓனோமெட்டோபியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இஆர்சி பார்த்தீங்கன்னா இந்த 2 போயம்லையும் சேர்த்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இஆர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 லைன் தான். இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்குறாங்க. I have learned to wear many faces like dresses. But believe me son, I want to be what I used to be.
அப்புறம் வைல் தேர் ஐஸ் பிளாக் ஓல்ட் ஐஸ் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, இது 3 வந்து ஃபர்ஸ்ட் போயம். அப்புறம் இதுவும் இந்த பட் நவ் தே ஒன்லி லவ் வித் தேர் டீத். செகண்ட் போயம்லேருந்து கேட்கக்கூடியதுன்னா இந்த அத்லெட்ஸ் ஐ வில் ட்ரிங்க் டு யூ ஆர் ஈட் வித் யூ ஆர் எனி திங் எக்ஸப்ட் காம்பீட் வித் யூ. இந்த 5 லைன் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொஷின்ஸ் இருக்குது, இந்த 2 ப்ரோஸும் சேர்த்து. இந்த 16 கொஷின்ஸ் மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. சரியா? இந்த 16 கொஷின்ஸ் தாண்டி நமக்கு வேற கொஷின் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அதனால இந்த 16 கொஷின் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. என்னென்ன கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க 2 ப்ரோஸ்லையும் சேர்த்து. அடுத்து பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 1 த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி, போயம் 1 ஒன்ஸ் அப்பான் அ டைம், சப்ளிமெண்டரி 2 எ ஷார்ட் இன் த டார்க். இந்த 3 பேராகிராஃபும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான பேராகிராஃப். மேக்ஸிமம் நமக்கு 2 ப்ரோஸ் 2 போயம் 2 சப்ளிமெண்டரி கொடுத்து ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று கேட்டுருவாங்க. அப்படி கேட்கும்போது இது நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? ஓகே, இதான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 11th இங்கிலீஷில். இப்போ நம்ம ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் 11th இங்கிலீஷ்க்கு. இது 50 மார்க்ஸ்க்கு நடந்த ஒரு கொஷின் பேப்பர். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து ஒரு 10 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இதில் ஸ்னாப்டு அப்படின்னா புரோக்கன் அப்படின்னு அர்த்தம், பிரின்ஸ்லினா லிட்டில், எக்ஸ்பென்சிவ் ஆப்போசிட் வந்து சீப், ப்ரொட்டஸ்ட் ஆப்போசிட் வந்து அக்செப்ட். ஓகேவா? இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் சினானிம்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் மேண்டல் பீஸ், ஃபார்ச்சுனேட்டுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட், அரேஞ்ச்மெண்ட், ஸோ ஏஐபிஏக்கு அசோசியேஷன் இன்டர்நேஷனல் டி பாக்ஸ் அமைச்சு, பிலோ த பெல்ட் அப்படின்னா அன்ஃபேர் ஆர் அன்ஸ்போர்ட்டிங் பிஹேவியர், ப்ரிப்போஷன் த சீட் இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் டு சிட் ஆன். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் ஆன்சர். இது அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஹூ ஆர் தே, ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸு. அப்புறம் ஹூம் டஸ் த பொயட் அட்மையர், ஃபார் வாட் ரீசன்ஸ் டு அத்லெட்ஸ் ஸ்வெட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, லைக் வந்திருக்கு, அப்போ சிமிலி. ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இனாஃப், ரஃப். அடுத்து இஆர்சி, இது பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கிளாட் அஸ் கிளாட் கேன் பி. இந்த கொஷின் இந்த லைன் வந்திருக்குது. கொஷின் ஆன்சர் ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் கேட்டிருக்காங்க. கிராண்ட் மதர் அக்கம்பனியும் ஹவு டிட் மேரி கோம் மேனேஜ் டு கெட் ஃபினான்சியல் சப்போர்ட். இது ஜென்ரல் கான்செப்ட். நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் எப்படி எழுதணுன்றது. பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ப்ரோஸில் ரெண்டுமே கொடுத்து ஒரு பேராகிராஃப், போயம்லையும் ரெண்டுமே கொடுத்து ஒரு பேராகிராஃப், சப்ளிமெண்ட்லையும் ரெண்டுமே கொடுத்து ஒரு பேராகிராஃப். அப்புறம் சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த 1 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் மெடிசன் வில் லெசன் இஎன் வரும். செகண்ட் ஒன் வேர் பிளான்டட் த வெஜிடபிள்ஸ் வேர் பிளான்டட் அப்படின்றது இங்கே வந்து பிசைட் போடலாம், பிசைட் ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு போடலாம். இட் ஹேஸ் த வாட்டர் ஓவர்ஃப்ளோட் ஃப்ரம் த டேங்க், மோஸ்ட் ஆஃப் த வாட்டர். இங்கே என்னது மோடல் வேர்ப். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அட்மிட், ஷி ஆல்வேஸ் மேக்ஸ், ஆர் அதுக்கு பதிலாக இங்கே நமக்கு போயம் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. போயம் கொடுத்து 5 கொஷின்ஸ். இதில் எது வேணாலும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.